யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஒரு பொழுதும் ஓ நினப்ப ஒழிச்சதில்ல. ஒரு யுகமா பல யுகமா உறவ அத்து தவிச்சதில்ல. இதில் யாரோட கட்டுப்பட்டு பிரிஞ்சது நம்ம வழி. இது விதியா? டேய் சஞ்சய், என்ன ஆச்சுடா உனக்கு? அவ சொன்னது கரெக்டு தான். நான் தான் மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட சொல்லாம இருக்கான்னு தெரியுமா? டேய், யாரு சொன்னது கரெக்டு, யாரு சொன்னது தப்பு, என்னடா சொல்ற? ரோஹித், நான் தான் கெட்டவன் தெரியுமா? என் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை கேவலமா பேசிக்கிட்டு, ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திக்கிட்டு, ஒரு பொண்ணை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த நான் கேவலமானவன் தானடா. சரி வா உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உள்ள உட்காந்து பேசலாம் வா. உள்ள வரமாட்டேன் மச்சான், நான் உள்ள வரமாட்டேன். ஏன்னா நான் பைத்தியக்காரன் பாரு. டேய் சஞ்சய், குடிச்சிருக்கியா? ஆமா மச்சான், குடிச்சேன். இந்த தேர்மனையில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கே, அந்த ஒயின் ஷாப்ல தான் உட்காந்து குடிச்சிட்டு வந்தேன். வெளியிலே குடிச்சிட்டு வரல மச்சான். பைத்தியக்காரா, இந்த வீட்டுக்கு வரும்போது ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்? மச்சான், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி குடிச்சா எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் போதை ஆகுன்றது எனக்கு தெரியும் மச்சான். எனக்கு தெரியாம இல்ல, அதனால தானே மச்சான் திருமணியில் இருக்கிற ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்தேன். பைத்தியக்காரம் உள்ள வாடா. உள்ள வர மாட்டேன் மச்சான். அவ என்ன திட்டிட்டு போயிட்டா தெரியுமா மச்சான்? அவ்வளோ பேச்சு பேசிட்டு போயிருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. யாருடா திட்டினா? அதான் அந்த பைத்தியக்காரி கீர்த்தனாவா? கீர்த்தனா கிடையாது, பைத்தியக்காரி. ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு தனக்கு தானே இப்படிதான் இருக்கும். அந்த கதை தான் இது. அவ கதையை விடு மச்சான். ஒரு நாள் ஃபுல்லா உன்னை நான் பார்க்காம இருந்திருக்கேன். என்னை விட்டு நேற்று நைட்டு எப்படி தூங்குனேன்? என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குனேன். ஐயோ, ஏன்டா அந்த புள்ளைய கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குனேன்? என் இடத்துல அந்த புள்ள இருக்கலாமா மச்சான்? இதில் மட்டும் கிளியரா இருன்னா உள்ளவா, உனக்கு செருப்படி இருக்கு. நான் வரமாட்டேன் மச்சான். உன் ஃப்ரெண்டை ஒருத்தி திட்டான்னு சொல்றேன். வாடா கீழே போய் மஞ்சள் சொக்கட்ட நியாயம் கேட்டு வருவோம். உள்ளவா, ஈரம் ஐட்டம்ல ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு போய் நியாயம் கேட்டுட்டு வருவோம். சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ போவோமா? கண்டிப்பா மச்சான், கண்டிப்பா போய் நியாயம் கேட்குறோம். நான் அழுதுட்டு இருக்கேன், நீ பிடிச்சி வச்ச புள்ளையாராட்ட உட்காந்துருக்கேன். இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே நீ அழுதோடனே அழுகணும்னு தான் தோணுச்சு. ஆனா இப்ப நீ அழுகுறப்ப நான் அழுவக்கூடாது. உன்கிட்ட என்கொயரி தான் மச்சான் போடணும். என்கொயரியா? எதுக்கு என்கொயரி போட போற? நான் என்னடா தப்பு செஞ்சேன்? ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம், அதாவது என் மண்டையில் அடிபட்டுச்சு பத்தியா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தனே, அப்ப அழுத. அப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பப்ப ஃபீல் பண்ணுவேன், அதோட சரி. பட்டு தேம்பி 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 என் சஞ்சய் அழுகுறான் அப்படின்னா ஏதோ பெருசா பாதிப்பு நடந்திருக்கு போலயே. கிண்டல் பண்றேன் என்ன? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. யார்கிட்ட பேசின, என்ன பேசின? மச்சான், நான் குடிச்சிருக்கேன். நீ கேட்டா உண்மையை சொல்றோன்னு நினைக்கிறியாடா? நீ தெளிவா இருந்தாலும் ஒரு சில கேள்வியெல்லாம் நீ வந்தவொடனே கேட்கணும்னு தான் இருந்தேன். குடிச்சிட்டு வந்தது இன்னும் சௌகரியமா தான் இருக்கும். 10 வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்காம 2 வாட்டி இல்ல 3 வாட்டி கேட்டாலே நீ பதில் சொல்லிடுவ. அதனால இதுவும் நல்லதுதான். நான் ஏன் குடிச்சேன் தெரியுமாடா? நீ, உன் தம்பி, ஏன் அந்த கௌதம் பையா எல்லாரும் குடிக்கும் பொழுதும் நான் தெளிவா இருக்கணும், நான் ஸ்டெடியா இருக்கணும், உங்களெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், ஏன்னா நான் செக்யூரிட்டி கார்டு அப்படின்றதுனால கம்முனு தானே மச்சா இருந்தேன் குடிக்காம. ஓ அப்படி, சரி சரி, மேல சொல்லுங்க. ஆனா மச்சான், இன்னைக்கு நான் குடிக்கலனாலும் உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருப்பேன்டா. எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். ஊருக்கு அனுப்புனல்ல மச்சான், ஊருக்கு போனோம்ல. அம்மா, அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அங்க போனதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். அவங்க அத்தைக்கு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா? ஆமா, விசாரிச்சப்ப அவங்க அத்தைக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அவங்க கூட ஏதோ நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானாமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சு. அவங்க அத்தை தான் அந்த இன்சிடென்ட்லாம் வெளியில தெரியறதுக்கு கூட காரணமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த சொத்த பையன்தான் பிரச்சனையே. அவன் கிளப்பின பிரச்சனை தான் மச்சான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு குறு குறு குறுன்னு. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான்டா வந்தேன். நான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. இந்த பைத்தியக்காரன் என்னடா பண்ணா? அவன் தான் மச்சான் நான் குடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் தெரியுமா?
ஆனா இப்போ அழுவுறதுக்கு காரணம் அவன் கிடையாது, இந்த பைத்தியக்காரி. குடிச்சதுக்கு காரணம் அவன், இப்போ அழுவுறதுக்கு காரணம் இவ. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு சொல்லு. இங்க போனப்ப எல்லா பேச்சும் பேசுனாங்கடா. அந்த வீடு விற்கிறத பத்தி, நிலம் விற்கிறத பத்தி எல்லாத்தையும் பேசும்பொழுது இந்த பைத்தியக்காரன்ட்ட அவங்க அத்தை இருக்குல்ல, அத்தை, இந்த மஞ்ச சொக்கா தங்கச்சி, ஏன்டா இந்த மஞ்ச சொக்காவும் வில்லங்க முடிச்சவரா இருக்காரு, அவர் தங்கச்சியும் வில்லங்க முடிச்சதா இருக்கு, ஏன்டா அவங்கவுங்க கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களாடா? அது நான் பிரிச்சு விட்டு வேற யாரு கூடயாவது சேர்த்து வைக்கிறது? யார் கூட சேர்த்து வச்சாங்க? ஏய், நந்தினி சும்மா இருந்தப்ப நந்தினி அந்த பைத்தியக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நந்தினிக்கு நல்ல வேலை நீ மாப்பிள்ளைய கிடைச்சிட்ட. இப்போ இந்த பைத்தியக்காரியா அந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அத்தை முடிவு பண்ணிருக்கா. யார், கீர்த்தனாவியா? ஆமா மச்சான், அவ்வளவுதான். அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு அவங்க அம்மா அவனுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா, என் கண்ணு முன்னாடி. அது எப்படி மச்சான் அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்டா. இல்ல நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க அத்தை பையன் அவளை பொண்ணு கேட்கறான், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. என்ன, என் ஃப்ரெண்டு தானே, நீ யோசிக்க மாட்டா? இல்ல, ஃப்ரெண்டா இருந்து நாலா பக்கம் யோசிக்க தான் செய்யறேன். ஆனா உனக்கு தான் அவளை பிடிக்காதே. அப்படி இருக்கும்போது அவன் பைத்தியக்காரன்னு சொல்ற, இவள பைத்தியக்காரின்னு சொல்ற. அந்த பைத்தியக்காரனுக்கு இந்த பைத்தியக்காரி தானே கரெக்டா இருப்பா. இங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? இல்ல அப்படியா சொன்னா, அவன் பைத்தியக்கார கிடையாது, இவ பைத்தியக்காரி. அப்படின்னா நான் தான் பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரன் அப்படின்னா அவ தான் பைத்தியக்காரி. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், சொல்றல்ல, உன் ஃப்ரெண்ட் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலையா? தெரியுது, தெரிஞ்சதுனால தானே அவளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு அப்பப்பையும் கேட்டுட்டே இருந்தேன். ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் அவ அப்படி, அவ இப்படி, அவ ஒரு பைத்தியக்காரி, அவளெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கதையும் அளந்த. எப்படி மச்சான் சொல்லுவேன்? இப்ப சொல்லு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு, இன்னொரு அடி அடிக்கிறதுக்குள்ள சொல்லிடு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? என் மூச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ, யாரவ நூத்துக்கு நூறவ, அவதான் என்ன தெரியுமா, எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அவ சொன்னா தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு டிவி ஒர்க் பார்க்கறதுக்காக வந்தேன் மெக்கானிக்கா. அப்போ அவ என் கண்ணு முன்னாடி வந்து உக்காந்தப்பவே அவளை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பார்வையிலே அவளை எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ படன்னு பேசும்பொழுது அந்த படப்பான பேச்சு தான் மச்சம் ரொம்ப பிடிச்சது. அதனாலே அவளை நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு ஒரு பயம், அவளை எங்கேயாவது லவ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு நான் அவளை லவ் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை தானே மச்சான். மஞ்ச சொக்காவை யாரு சமாளிப்பான்றத நினைச்சு நான் அதெல்லாம் மறைச்சிட்டேன். அதுக்கேண்டா அந்த பிள்ளைய திட்டிட்டு இருந்த இவ்வளவு நாளா? அதேதான் அவளும் கேட்டா, என்ன ஏன்டா திட்டின இவ்வளவு நாளா? நீ பார்த்த பார்வையிலேருந்து இப்ப பாக்குற பார்வை வரைக்கும் நீ என்ன லவ் பண்றடா, அந்த லவ் மறைக்கிறதுக்காக தான் நீ என்ன திட்டிட்டு இருந்த அப்படின்னு அவ கேட்டா தெரியுமா? அதுதான் உண்மை. என் மனசுல வந்த காதல வெளியில காமிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு டைமும் அவளை நான் திட்டினேன்னு தெரியுமா? நான் சுயநலவாதி தானே. அவ சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் இருக்க மாட்டாங்க தானடா. வரும்போது கீர்த்தனாவை பாத்தியா? பார்த்தேன் மச்சான், பார்த்தேன். அவன் என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரு மாஞ்சரி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் என்னடா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி பண்றான், இவன் என்னடா நான் மாஞ்சரி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். எனக்கு எவ்வளவு கடுப்பாகுது. அதுக்கு திட்டினோன்னு கடுப்பாயிட்டா. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்க? உன் மனசுல லவ் வந்துருச்சு, அதை வெளியில சொல்லாம உன் மனசுல இருக்கிற காதலை மறைக்கிறதுக்காக ஆப்போசிட்ல நிக்கிற பொண்ணை இப்படி ஒரு டைமும் அசிங்கப்படுத்துற, திட்டுற, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு காரி துப்பிட்டு போயிட்டா. சரி, இப்ப வச்சு மனசுல இருந்ததை சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? இப்ப இல்ல, எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். இப்போ உன்கிட்ட புலம்பிட்டன்றதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இதை நீ வெளில சொல்லக்கூடாது. செருப்புனா செருப்பு மச்சம், புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. ஃபர்ஸ்ட் உன்னையும் நந்தினியும் அவங்க அப்பா சேர்த்து வைக்கிட்டோம், ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. தேவையில்லாம என் பிரச்சனையை கிளப்பி இன்னும் பெருசாக்க வேணாண்டா. நான் பெருசாக்க மாட்டேன், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்றேன்டா. இப்போதைக்கு பொறுமையாரு மச்சான், வேற எதுவும் பண்ணாத, உன் பிரச்சனை முடியட்டும். டேய், எனக்கு எப்படியும் ஒரு ஓகே தாண்டா சொல்லுவாரு, அதனால நம்ம பயப்பட தேவையில்ல, தைரியமாவே அப்ரோச் பண்ணலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்னையும் நந்தினி பிரிக்க மாட்டாருன்னு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மச்சான். அப்புறம் என்னடா மச்சான், உன்னை தங்க வச்சதுலயாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு.
ஏதோ அவர் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு. நான் உன் கூட தங்கணும்னு சொன்னோடனே அவர் மறுப்பு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அவர் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்துட்டு போகும்போது பாக்குற பார்வையாகட்டும், பேசுற பேச்சாகட்டும் அவ்வளோ மரியாதையா தெளிவா பேசுறாரு. என்ன தம்பி அப்படின்ற வார்த்தை கோணமா பேசுறாரு. அப்படிப்பட்ட மனுஷன்ட்ட போய் நீங்க என்ன நம்பி வீட்டுல தங்க வச்சீங்க, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் உங்க பொண்ணு வேணாம், எனக்கும் உங்க பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டா அசிங்கமா இருக்காதுடா. ஏய், அதுக்குன்னு கேட்காமலே இருக்க முடியுமா? நான் தான் சொல்லிட்டானே, எனக்கு இன்னும் தைரியம் இல்ல மச்சான். நம்பி நம்மள வீட்டுல தங்க வச்சிருக்காரு, அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி எனக்கு என் ரோஹித் நல்லா இருக்கணும், என் ரோஹித்தோட லைஃப் ஃபர்ஸ்ட் சரியாகட்டும், அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசிக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, என் வாழ்க்கை சரியாகணும், இதெல்லாம் கரெக்டான லாஜிக் தான். பொறுமையா பேசலானே இருப்போம். ஆனா அவளை பாக்குறப்பல எதுக்கு தெரிஞ்சு விழுந்த? நான் தான் சொல்றேன்ல, அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, அந்த லவ் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் எரிஞ்சு விழுந்தேன். அவளா என்னை பார்த்து அசிங்கமா திட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் எரிஞ்சு விழுந்தேன். அதை அப்ப திட்டால, இதுக்கப்புறம் என் பக்கத்தாலே வச்சு படுக்க மாட்டா. ஆக மொத்தத்துல அந்த பிள்ளைக்கு முதல்ல காதல் வரல, தலைவருக்கு தான் வந்திருக்கு. தலைவர் அந்த காதலை மறைக்கிறதுக்காக அந்த புள்ளைய பார்க்காத பேசாதன்னு சொல்லி இப்ப அந்த புள்ள மனசுலயும் ஆசையை வர வச்சிட்டீங்க, அப்படிதானே? இங்க பாரு, அப்படியே சும்மா உன் மச்சனிச்சுக்கு சப்போர்ட் பண்ணாதன்னா, நான் ஃபர்ஸ்ட் சைட்ல அவளை எப்படி ஊத்து பார்த்துட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் அவளும் வச்சுக்கணும் வாங்காம என்ன பார்த்துட்டு இருந்தா. சொல்ல போனா எனக்கு எப்போ அவள் மேல லவ் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே அவளுக்கு என் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் சொல்லிக்கல, அவ்வளவுதான். வந்துட்டான் பெருசா சப்போர்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் உன் ஃப்ரெண்டு, அதை புரிஞ்சுக்கொண்டா, அப்புறமா உன் மச்சனிச்சு தூக்கி வச்சுட்டு ஆடலாம். ஆனா சஞ்சய், நீங்க லவ் பண்றலடா, இந்த வறண்ட பூமிக்குள்ள ஈரம் வந்துருச்சா? சீப்பா, காலைல ஏந்தோம் இல்ல அப்படி இப்படின்னு சமாளிக்க மாட்டியே. ஒழுங்கு மரியாதையா ஓடிட்டு சொல்லிட்டேன். செம்மையா இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ அழுவுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்டா. ஆமா, நான் அழுவுனல்ல, நீ எதுக்கு பல்ல காட்டுறான் பைத்தியக்காரன்? ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். உன் மேல பாசம் வச்சிருக்கிற எல்லாரும் பைத்தியக்காரன் தான். ஆனா மச்சான், நீ செம்மையான ஆள் தெரியுமா? ஆலாம் நந்தினியை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஆனா நீ பாசமா பேசல, எதுவுமே அவளுக்காக பண்ணல. திட்டியா அந்த பிள்ளைக்கு உன் மேல பொசசிவ் லவ் வர வச்சிட பத்தியாடா செருப்பு. மச்சான், சாஃப்டா பேசி லவ் பண்றது கூட மனசுல நிக்குமா நிக்காதன்ல எனக்கு தெரியல. ஆனா உன்ன மாதிரி லவ் பண்றவங்களாம் நல்லா பதிய வச்சிருவான் தெரியுமா? உன்ன மாதிரி கரடு முரடான லவ் தான் மச்சான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அதான் உடனே என் மச்சினிச்சு இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. பாரு, நீ வாங்கிட்டு சொல்லிட்டேன். ஐயோ, என் சஞ்சய் லவ் பண்றான், கேட்க எவ்வளவு ஜிவ்வுன்னு இருக்கு தெரியுமா? சீப்பேன், நான் இல்லாம எப்படி இருந்தா? நேத்தி நானும் லவ் பண்ணேன். பாட்டி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு தெரியுமா? நீ இல்லைன்றதுனால ஏழை என்கிட்ட பேச வந்துச்சு, அதனால லவ் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டேன் ஜாலியா. சரி, கிட்ட வா. ஐ லவ் யூ மச்சான். லவ் யூ. குடிச்சது குடிச்ச எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல தெரியாமா? எதுவும் இல்லை மச்சான், உன் தம்பி பைத்தியக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். பைத்தியக்காரின்னு சொல்லி ஒருத்தி இப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியடா. ஆமா, திட்டான் மச்சான். ஐயோ என் சஞ்சய். சீப்பேன், ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, தலையை தூட்டுறவா. சஞ்சய், உண்மையாவே கேத்துறவன் லவ் பண்றியாடா? சீப்பேன், மாடியில படுத்துக்கிறானே ஜாலியா இருக்கு, தலையை தோட்டவும் வேணாம், ட்ரெஸ்ஸை மாத்தவும் வேணாம், அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். ஆமா, உன் மாமனார் மஞ்சள் சொக்க கால நீ தானே உடச்ச? டேய் ஏன்டா? பின்ன அந்த ஆள் மேல ஏறி வந்தா நீயும் ஆளு லவ் பண்றத பாத்துருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நீ பிளான் பண்ணி உடச்ச மாதிரி தானே தெரியுது. அடே சத்தியமா இல்லடா, அவராதான் விழுந்துட்டாரு. நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்து வச்சிருக்கேன், பாவம் மனுஷன். ஆனா நம்ப முடியலையே, அவருக்கு காலை உடஞ்சிருக்குன்ற, உன் பொண்டாட்டி கூட லவ் பண்ணங்கிற. குடிச்சாலும் இதெல்லாம் தெளிவா கேளுன்னா. ஆனா ரோஹித், சாமி, நான் சொன்னதெல்லாம் இப்ப நீ வெளியில சொல்லக்கூடாதுன்னா. ஆண்டா, இந்த பைத்தியக்காரி சும்மாவே ஆடுவாடா, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயன், ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆடுவா. உன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் முடியட்டும், நானே அவகிட்ட பேசுறேன். சரி, கண்டிப்பா பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. வேணும்னா நான் இப்போதைக்கு பேசாம இருக்கேன். ப்ராமிஸா பேசுவேன். நான் இப்ப சண்டை போட்டு போயிருக்கான்னு சொல்றியே, எப்படி சமாதானப்படுத்துவேன்? அந்த பைத்தியக்காரியெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. இது வரைக்கும் அவள் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனது 3வது தடவையோ 4வது தடவையோ அவளே வந்து திருப்பி பேசிடுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு அழுததெல்லாம் பார்த்தா சண்டை பெருசா இருக்குன்ற மாதிரி தோணுதே, சமாதானப்படுத்தலாம் தெரியுமா மச்சான்? சீப்ப என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும்.
கூட பைபிளிய தப்பா முடிவு பண்ணிட்டேன். நம்மள தூக்கிட்டு வரானே என்ன பண்ணுவான், நம்மள ஏதாவது கொடுமை பண்ணுவானோன்னு அப்படி இப்படி நினைச்சேன். கேளவி இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தோம், நமக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா? ஆனா பாரு, தூக்கிட்டு வந்த முத நாளே இவன் எனக்கு மாடலா இவ்வளவு Dress வாங்கி கொடுத்திருக்கான். எனக்கு எல்லா Dressமே பிடிச்சிருக்கு. டெய்லி நான் கலர் கலரா Dress போட்டுப்பேன். ஏய் சிலுக்கு, இங்க பாரு, இவன் தான் சின்சான். என் ஆளுக்கு இவனை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் பேரை சொல்லி சொல்லி தான் உன்னை கூப்பிடுவான்ல. ஆமா, இவன் தான் சின்சானா? பார்க்க கியூட்டா தான் இருக்கான். இவன் செம்மையா பேசுவான் தெரியுமா? இவன் பேசுறத பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். என் ஆளுக்காகவே இந்த சேனல் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்பெல்லாம் நானும் இந்த கார்ட்டூன் தான் பார்க்கறேன். இல்லாதப்ப உனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீ என் சின்சானே பாரு, நல்லா இருக்கும்னா. அப்புறம் இன்னைக்கு அமுதா வரல. அமுதா வந்துட்டா அப்படின்னா உன் கூட விளையாடுறதுக்கு அவ கரெக்டா இருப்பா. அது என்ன தெரியல. குட்டி பாப்பா இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்கா. ஓ, குட்டி பாப்பாவா? அப்ப என் கூட விளையாடுவா, ஜாலியா இருக்கும்ல. ஏய் என்ன பண்ற? காது கூசுது. ஏய் அங்க எதுக்கு போன? என்ன பசிக்குதா? அப்புறம் என்ன வேணும்? உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? பார்த்தாலே தெரியுது ஹாப்பியா இருக்க போல. ரொம்ப நல்லவனா இருக்கான். நம்ம பேசுற லாங்குவேஜ் தான் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? சிலுக்கு உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி இருக்க தெரியுமா? பாரா, ஏஞ்சல்னு சொன்னோடனே டான்ஸ் ஆட போறியா? சரி சரி, பாட்டு போடலாமா? அப்பப்பா மேடம் டயர்ட் ஆயிட்டீங்க போலயே. வாங்க வந்து தூங்குங்க, டைம் ஆயிடுச்சுல. இங்கே அழகி ஐயோ, கொஞ்சிக்கிட்டே இருக்கானே. எனக்கு வெக்கமா வருது. சிலுக்கு, என் ஆள் கால் பண்ணல தெரியுமா? நேற்று ஃபுல்லா என் கூட இருந்திருக்கா. ஆனா என் நினப்பு அவளுக்கு வராமலா இருக்கும். ஆரம்பிச்சிட்டான். இந்த டாபிக்கை பேசினா மட்டும் நான் ஸ்டாப்பா புலம்புறான். என்னால கேட்கவே முடியல. நார்மலா இருந்தா கூட நல்லா தான் இருக்கான். அந்த புள்ளைய பத்தி பேச ஆரம்பிச்சா மட்டும் பைத்தியக்காரன் ஆயிடுறான். நம்மளால முடியாதுமா. அவன் சொன்ன மாதிரி நம்ம தூங்கிடுவோம். சிலுக்கு சொல்லு, என் ஆளுக்கு கால் பண்ணுவோமா? நீ எதையோ பண்ணு. அண்ணா தூங்க போறேன். உன் பேச்சு இதுக்கப்புறம் கேட்க முடியாது. ஒரு அளவுதான் ஓனர்ன்றதுனால மதிக்க முடியும். நீ எனக்கு எல்லாம் பண்றன்றதுனால நீ புலம்புற எல்லாத்தையும் நான் கேட்டா அவ்வளவுதான். சிலுக்கு ஆரம்பிச்சிட்டான். போறேன். சொல்ல. நான் தூங்கிட்டேன்பா. சரி நீ தூங்குன்னா. பயபுல ஆளை பத்தி பேசும்போது மட்டும் நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி தூங்கிடணும். இல்லைன்னு வச்சுக்கோயா, பேசியே கொண்டுடுவான். சிலுக்கு வேற தூங்கிட்டா. பேச்சு துணைக்கு வேற ஆள் இல்ல. பேசாம இலக்கியாவுக்கு கால் பண்ணுவோமா? அவளே கால் பண்றான். அட கடவுளே, சும்மா இருக்கிறவனையும் சும்மா இருக்க விட மாட்டேங்குது இந்த பொம்பளை பிள்ளைங்க. சீண்டி விட்டுற வேண்டியது. அப்புறம் அவன் ஏதாவது சொன்னா மட்டும் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சீன் போட வேண்டியது. ஐயோ, நானும் ஒரு பெண் தானே, நான் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. ஆனா முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி மட்டும் காட்டவே கூடாது. பொண்டாட்டி சொல்லுடி. திருப்படி கன்ஃபார்ம். எடுத்தோடனே ஓவர் ஃப்ளோல போக வேண்டியது. பொண்டாட்டி அம்மல பொண்டாட்டி. இப்ப கழுவி கழுவி ஊத்த போது வாங்கிக்கண்ணா. பொண்டாட்டி லைன்ல இருக்கியா இல்லையா? ஏய் இப்போ எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டு இருக்கேன்? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு கூப்பிட்டாம வேற எப்படி கூப்பிடுவாங்கம்மா? நான் உன் பொண்டாட்டியும் கிடையாது, நீ என் புருஷனும் கிடையாது, புரியுதா? அந்த ட்ராமாலாம் நேத்தியோட முடிஞ்சு போச்சு. நீ பாவி டிராமாவா? ஆமா ட்ராமா தானே. அப்ப என் புள்ள நீ என் புருஷன்றதே ட்ராமான்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது புள்ள எங்கேருந்து வந்தது? இப்படி பேசினாலும் ஒத்துக்க போறதில்ல. சரி அதெல்லாம் விடு. நாளைக்கு ஆஃபீஸ் வருவியா? ஏன் வராம எங்க போறேன்? ஆமா நீ வருவ தானே, ப்ராஜெக்டை முடிக்கணும் பாத்துக்க. வர்றா, ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக தான் மேடம் வர சொல்றீங்க. வேற எதுக்காகவும் வர சொல்ல, அப்படித்தானே? ஆமா அப்படிதான், வேற எதுக்காகவும் வர சொல்லல. சரி சரி வரேன். நீ ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு தான் வர சொல்றேன்னு சொல்றதையும் நான் நம்புறேன். வரும்பொழுது என் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருன்னு. ட்ரெஸ்ஸா? ஏது உன் ட்ரெஸ் ஏது? போனா போது வாந்தி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டால, அந்த ட்ரெஸ்ஸு என்ன உனக்கு பிடிக்கல, என்ன புருஷனும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கும்பொழுது என் ட்ரெஸ் மட்டும் உனக்கு எதுக்குடி? அதுவும் அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீனு. ஒழுங்கா எடுத்துட்டு வந்துட்டு பார்த்துக்க, விளையாட தானே.
அதெல்லாம் என்கிட்ட இல்ல. நீ போட்டு விட்டன்றதுக்காக அதை துவைச்சி அயன் பண்ணி உன்கிட்ட எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? இல்ல பத்திரமா நான் தான் வச்சுக்க முடியுமா? அதுவே ஒரு வித்து போன Dress. நானே வீட்டுக்கு வந்து எப்படா ட்ரெஸ் மாத்துவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்த உடனே குளிச்சுட்டு தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். டஸ்ட்பின்ல போட்டுட்டியா? யாருக்கிட்ட டஸ்ட்பின்ல போட்டேன்? நான் தான் சொல்றேன்ல, அது ஒரு இத்து போன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அதை துவைச்சு வைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஓவரா பேசாதானே. எனக்கு தெரியாது, என் ட்ரெஸ் எனக்கு வேணும் சொல்லிட்டேன். சரி, அந்த வாயிலாம் இருக்கட்டும். என் ட்ரெஸ்ஸை துவைக்க போறேன் துவைச்சு காய வச்சல, அந்த ட்ரெஸ் எங்கடா? துவைக்க மட்டும்தான் முடியும், காய வைக்க மட்டும்தான் முடியும். உனக்கு என்ன பகுமானமா மடிச்சு கொண்டு வந்து பையில வைப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. துவைச்சேன், காய போட்டேன். அப்ப நீ அந்த ட்ரெஸ் எடுக்கலையா? சொல்லாதடா. நீ தானே துவைச்ச, நீ தானே காய வச்ச, நீ தானே எடுத்து கொடுத்துருக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. துவைச்சேன், காய வச்சதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ட்ரெஸ் நீ தான் எடுத்து வச்சிருக்கணும். அப்ப அந்த ட்ரெஸ் அங்கதான் கிடக்கும், என்கிட்டலாம் இல்லப்பா. போய் சொல்லாத கௌதம். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் ட்ரெஸ் எங்கடி? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் ட்ரெஸ் எங்க? உன் ட்ரெஸ் நான் அங்கே போட்டு வந்துட்டேன். அதே மாதிரி உன் ட்ரெஸ் நான் குப்பையில போட்டுட்டேன். எனக்கு என் ட்ரெஸ் வேணும். எனக்கு என் ட்ரெஸ் வேணும். என்கிட்ட இல்ல. என்கிட்டயும் இல்ல. சிலுக்குவை பத்தி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். சிலுக்கு பத்திரமா இருக்காளா? பத்திரமா பாத்துக்கிறியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டேன். பாத்துக்க முடியல அப்படின்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உனக்கு கேட்டப்ப எனக்கெல்லாம் வேணாம், உனக்கு வேணும்னா நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். இப்ப எதுக்கடி கேக்குறேன்? அது உனக்கு பாத்துக்க தெரியாம நீ கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அதனால தான் கேக்குறேன். சிலுக்குவை தரியான்னு. அதெல்லாம் தர முடியாது. சீப்ப போனை வைக்கிறேன். நீதானே நான் வாழும் தனி உலகே, பழகி உயிரோடு உயிரான பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும், பரந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடியே. நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே, நிஜமே நீதானே நான் பார்த்த மறையாது. போவி என்னடி இங்க நிக்கிறேன்? நீ எதுக்கு ஆபீஸ் வரல? நான் இதுக்கு ஆபீஸ் வரலையா? பைத்தியக்காரி, எதுக்கடி மழையில நின்னுட்டு இருக்கா? அதுவும் இங்க தனியா? நீ தானே உன் வீடு, அப்படி இருக்கும்போது இங்க தானே நீ வந்தாகணும். அதனால தான் நிக்கிறேன். நம்பருக்கு போனும் போல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பைத்தியக்காரியாடி நீ? அதுக்குன்னு இங்க வந்து தனியா நின்னுகிட்டு இருப்பியா? நானே ஆள் இல்லாத ஏரியாவில தங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க நின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் என் மைண்ட்ல கூட இல்ல கார்த்தி. உன் நம்பர் என் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. நீ ஏன் வரல? அதுக்கு அந்த டாப்லயாச்சும் நின்றுக்கலாம்ல, உட்காந்துருக்கலாம்ல, நோண்டிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏய், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த லவ்வுக்கு நான் இன்னைக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொன்ன அன்னைக்கு நீ வரல அப்படின்னா உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையாக தானே இருக்கணும். அதுவும் என்கிட்ட நீ சொல்லவும் இல்லை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததா, அதான் பயத்தில் தேடிட்டு வந்துட்டேன். சாரி போவி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சாரி போவி, வேணும்னே பண்ணலடி. எனக்கு தெரியும் நீ வேணும்னே பண்ண மாட்டேன்னு. மழையில யாரடி உன்னை நிக்க சொன்னா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கார்த்தி. ஆஃபீஸ் நீ வரல, நார்மலாக நீ வராமல் இருந்தால் கூட ஏதாவது ரீசன் நான் ஒத்துருப்பேன். நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வராமல் இருந்தது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ இந்த டேவுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. அப்படி இருக்கும்பொழுது நீ வராமல் இருந்த அப்படின்னா எனக்கு என்ன யோசிக்க தோணும்? அதுவும் உன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது. சாரி சாரி சாரி, இவ்வளோ சாரி கேட்டாலும் நீ தவிச்ச தவிப்புக்கு ஈடாகாதுதான். சாரிடி. பரவாயில்ல. உள்ள நினைச்சிட்ட ஒரு மாதிரியா கிட்ட, உள்ளவா. ம். எதுக்கு இப்போ எப்படி பார்க்குறேன்? இல்ல, என் மேல லவ்வே இல்லைன்னு சொன்னா ஒருத்தி, அப்படி இருக்கும்பொழுது இப்படி நினைச்சிட்டுலாம் வந்து நிக்கிறாளேன்னு. திமிரு தானே உனக்கு? திமிரு தான். ஏ திமிர் இல்ல, இருந்தாலும் என் மேல லவ் இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருப்பால. அப்படி இருக்கும்போது இப்படி நினைச்சிட்டு வந்து என்னை தேடி என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கியா? அதான். நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதான் பார்த்துட்டேன்ல, எனக்கு ஒரு மாதிரி குளிருது, மழையா இருக்கேன்னு நின்றுட்டு இருக்கேன். நான் கிளம்பிடுவேன்ப்பா. ஏய், எங்க கிளம்புற? வீட்டுக்கு போவேனாமா? எங்க சித்தி செருப்பை கொண்டு அடிப்பாங்க பார்த்துக்க. அது இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னா ஏதால அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. என் மேல உள்ள பாசம் பவிய கட்டி இழுத்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது போறேன்னு சொல்லலாமா? சரியான பைத்தியக்காரா. இருந்துட்டு போறேன், இப்படியே வா நிப்பா. வேற என்னடா பண்ண சொல்றேன்? மழை நின்னா என்ன அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா, நான் கிளம்புறேன்.
இல்லைன்னா கூட இருந்தா கூட கொண்டு போய் விட்டுட்டு வா. எனக்கு உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம தான் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். வேற எதுவும் இல்ல. இல்லை இல்ல இல்லை, சரி, நனைஞ்சிட்டியே, திரும்பி இப்படி எப்படி போவேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரு டவல் இருந்தா கொடுக்குறியா? கொஞ்சம் தொடச்சிக்கிறேன்டா, குளிருது. ஒரு நிமிஷம் இரு. வீடு குட்டியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. தனியா இருக்கிறதுக்கேவா இவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணி வைக்கிறான். நம்மளாம் வீட்டில் ஆள் இருந்தாலே இப்படிலாம் வச்சிருக்க மாட்டோம், வீட்டை கழிச்சு போட்டு தான் வச்சிருப்போம். ஆனா இவன் செம்மையா மெயின்டைன் பண்ணியிருக்கானே. ஏய் கார்த்தி, என்னடா பண்ற? ஒரு டவல் கெட்டதுக்கு எவ்வளோ நேரம்? வர இருடி, நானும் இரு மதன இருந்தேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். குளிர்துடா. என்ன இது? ட்ரெஸ் இந்த வீட்ல எப்படி ஒரு பொண்ணோட ட்ரெஸ்? அடியே, அப்படி கேட்க கூடாது. எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியா கார்த்தி அப்படின்னு ஷாக்கா கேட்கணும். இப்படியே கேட்கணும்? மாட்டி முட்டைக்கணி அப்படித்தான் கேட்கணும். சரி, எனக்கு ஏன் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க? அது நான் எப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலும் அங்க ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்தா இது நம்ம முட்டைக்கணிக்கு நல்லா இருக்கும், இது நம்ம முட்டைக்கணிக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வருவியா? அப்ப இது இல்லாம இன்னும் நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கியா? ஆமா, பாக்குறப்பெல்லாம் ஷாப்பிங் போறப்பெல்லாம் என் முட்டைக்கணிக்கு சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். இவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்க? நான் எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கணும் அத்தனை ட்ரெஸ் முட்டைக்கணிக்கு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் இதெல்லாம் போட மாட்டேன். ஏய், குளிர்து தானே, கொஞ்ச நேரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, கொஞ்ச நேரம் இரு, ட்ரெஸ்ஸை புழிஞ்சு அங்கே காய போடு, அதுக்கப்புறம் போட்டுட்டு போகலாம். என்ன பார்க்கணும்னு வந்துட்டேன், கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போவி. சரி வராது கார்த்தி, நான் கிளம்புறேன். டவலும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏய், என் மேல நம்பிக்கை இல்லையாடி உனக்கு? அப்படி சொல்ல வரல. அப்புறம் எப்படி சொல்ல வரா? சரி கூட, ரூம் எங்க இருக்கு? இந்த சைடு இருக்கு. கரைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போது நுழைந்திட்டாய். இன்னுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா? நம்ம காஃபியை போட்டுட்டோம். நம்மளே ஒரு இத்து போன காஃபி போடுவோம். அந்த கொடுமையை நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு பார்த்தா இன்னைக்கு இவ்வளவு வந்து சிக்கிட்டாலே. ஆகும், குளிர்துன்னு வேற சொன்னா காஃபி குடிச்சா ஓரளவு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும், அதனால தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இதை குடிச்சதுக்கு அப்புறம் சிங்கமா திட்டுவாளே, என்ன பண்றது? சரி, வாங்கிப்போம். செம்மையா இருக்கடி. செம்மையா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சொல்லு, என் சைஸ்ல உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா எடுத்திருக்க? ஏய், ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா சைஸ் கரெக்டா எடுத்திருக்கேன்னு சொல்றேன். பெரிய இந்த சைஸ் பாட்டா தெரியாதா? ஸ்கர்ட் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? பின்ன சாரியும் சுடிதாரும் எடுத்து வச்சிருப்பேன்னு நினைச்சியா? ஃபுல்லா அந்த மாதிரி ஸ்கர்ட்டு, டிஷர்ட்டு, இன்னும் வேற வேற மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப கொடுத்தா செருப்பால் அடிப்பேன். அதான். டேய், நான் என்ன உன் லவ் அக்செப்டே பண்ணிக்கலடா. அக்செப்ட் பண்ணு, பண்ணாம போ, அதுவும் விருப்பம். வாங்குறது வாங்காம இருக்கிறது ஏன் விருப்பம்? ஓ அப்படி. ஆமா, சரி, ரொம்ப வாய் பேசாத. இந்த காஃபி போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. காஃபிலாம் போட தெரியுமா கார்த்தி? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். காஃபி போட தெரியும், கொஞ்சம் குக் பண்ண தெரியும். அர்ஜென்ட்டுக்கு எப்பவாது எதையாவது நானா கிண்டி சாப்பிடுவேன். என்ன தனியா இருந்துட்டு கஷ்டப்படுற? ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம்ல. ஃபேமிலி தானே, கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. சரி, நீ காஃபி குடி. குளிர்துன்னு வேற சொன்னல. காஃபி நல்லா தாண்டா போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? உண்மையாவே? உண்மையாவே செமையா இருக்கு கார்த்தி. நீ செமையா இருக்குன்னு சொல்றத பார்த்தா அம்மா உனக்கு காஃபி போட தெரியுமா? தெரியாதே. சமைக்க தெரியுமா? தெரியாது. ஏண்டி சித்தி கொடுமைன்ற அந்த சித்தி அப்போ உன்னை என்னதான் கொடுமை பண்ணுச்சு? அது வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. எனக்கு துடைக்க தெரியும், பெருக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், பாத்திரம் கழுவ தெரியும், எல்லாம் செய்ய தெரியும். சமைக்கிற வேலைக்கு மட்டும் போக மாட்டேன். ஏன்னா சமையல் செஞ்சா சாப்பாடு யாரும் வாயில வைக்க முடியாது. அதனால எங்க சித்தி அந்த ஒரு வேலையை மட்டும் அவங்க பாத்துருவாங்க. அப்ப என்னதான் செய்வ சமையல்லாம்? சுடு தண்ணி நல்லா வைப்பேன். அதுதானே ஜீரணத்துக்குலாம் நல்லது. அதனால சுடு தண்ணி வச்சு தரேன். சுடு தண்ணி நல்லா வைப்பியா? அதை நீ ஏண்டி நல்லா வைக்கணும்? அடுப்புல வச்சு அதுவே சூடாயிடுமே. அது எப்படி சூடாகும்? நம்ம தான் நம்ம கையால போய் ஒரு பாத்திரத்தை எடுக்கணும், நம்ம கையால தண்ணி அந்த பாத்திரத்துல ஊற்றணும், அந்த பாத்திரத்தை நம்ம கையால எடுத்து அடுப்புல வைக்கணும், அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி சூடாகும். அதுவும் சூடாயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அது குடிக்கிற பதத்துக்கு வேணுமா என்ன ஏதுன்னு பார்த்து பக்குவமா இறக்கணும். பக்குவமா இறக்கணுமா? ஏய், பாய் கடை பிரியாணிக்கு கூட இவ்வளவு பக்குவத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையடி. சுடு தண்ணிக்கு இவ்வளவு பக்குவம் இருக்கா? ஆமா, சுடு தண்ணி பக்குவம் பார்த்து தான் இருக்கணும். என்ன கருத்து, இது கூட உனக்கு தெரியல?
சூப்பர் சூப்பர்ண்ணா. ட்ரெஸ்ஸு காய போட்டியா? ம் புழிஞ்சு காய போட்டுட்டேன். ரிட்டன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெஸ்ஸோட போடி. ஏன்? இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி போக முடியும்? மார்னிங் வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தேன். ரிட்டன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனேன் அப்படின்னா அவ்வளோதான், எங்கள் சித்தி வைக்க மாட்டாங்க. என்ன ஏது அப்படி இப்படின்னு கேட்டு வச்சிருவாங்க. அதுவும் கரெக்டு தான். சரி இரு, இப்போ மழை கம்மியாயிடும், கிளம்பலான்னு. பாத்தி சொல்லடி முட்டக்கண்ணி. நீயும் கேட்பான்னு பார்த்தேன், கேட்கல. என்ன கேட்பேன்னு பார்த்த, கேட்கல. அதான் அது இது இன்னைக்கு உனக்கு ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசைதான். பட் பவி ஏற்கனவே பார்த்துட்டமா இருந்தா நானும் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கேன். உனக்கா தோன்றப்ப நீ சொல்லட்டுன்னு. அப்போ நீ கேட்க மாட்டேன். ஏய், கேட்க மாட்டேன்னு இல்லை, பட் நீயா சொல்லட்டும் வெயிட் பண்ணுறேன். என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறேன்? பவி, எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் நான் ஐ லவ் யூன்னு சொல்லும்பொழுதும் உன் கண்ணில் காதில் பார்த்துருக்கேன் தான். பட் நீயா ஒரு டைம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் தான். நீ என்ன சொல்லுவேன்லாம் என்னால் யோசிக்க முடியல பவி. நீ இப்போதைக்கு என்னை ஏற்றுப்பியானோ என்னால் யோசிக்க முடியல. பட் ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் தான் இருக்கேன் அந்த ஆன்சருக்காக. காஃபி குடிச்சிட்டியா? ஏய், இப்போ எதுக்கு என்ன டைவர்ட் பண்ணுறேன்? ஆன்சர் சொல்ல. ஆன்சர் ஏய், எங்கடி போறா? ஒரு நிமிஷம் கார்த்தி, வரேன் இரு. எங்க போறா? ஐ லவ் யூ கார்த்தி. ஏய், சரியா கேட்கல, என்ன சொன்ன? ஐ லவ் யூ கார்த்தி. இல்ல இல்ல, சீரியஸாவே கேட்கல, திரும்ப சொல்லு. ஐ லவ் யூ கார்த்தி. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு டைம். பவி பவி, இன்னும் ஒரு டைம். ஐ லவ் யூ கார்த்தி. பவி ஐ லவ் யூ டா பைத்தியக்காரா. பவி ஐ லவ் யூ. பவி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி முட்டக்கண்ணி. இங்க பாரு, உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, என்ன இது? இந்த பொக்கே நானே மேக் பண்ணது. த்ரெட்டால. ரெட்டாலியா? த்ரெட்டால ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும். பட் ஃப்ளவர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்ச நாள் தானே உங்ககிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அது வாடி போயிடும். அதனால தான் எனக்கு த்ரெட் ஒர்க்லாம் போட தெரியும், அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் த்ரெட்டாலே ஒரு பொக்கே மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்பவும் வாடாது, உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். உண்மையிலே செமையா இருக்கு பவி. ஆனா ஏதோ எழுதிருக்கியே. யூ வித்தின் மீ அண்ட் ஐ வித்தின் யூ, த மூமெண்ட்ஸ் வி வில் லைவ் மஸ்ட் ஜென்யூன், லைஃப் சக்ஸஸ். ஐ லவ் யூ கார்த்தி. நீயும் நானும் சேர்ந்து வாழற அந்த வாழ்க்கையில் நீ எனக்கு உண்மையாகவும் நான் உனக்கு உண்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் லைஃப் சக்ஸஸாக போகும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், நீயும் எனக்கு உண்மையாக இருப்பியா? பவி எனக்கு தெரியும்டா, நீ என்கிட்ட உண்மையாக தான் இருக்க, என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்க. அதே மாதிரி என் லைஃப்பில் நடக்கிறது நான் உனக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், உனக்கு உண்மையாக தான் இருக்கேன். நம்ம இப்போவே இவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம், மேரேஜ்க்கு அப்புறமும் ஒத்துமையாக தான் இருப்போம். எனக்கு என் கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்கு. அது வந்து பவி, அது இன்னைக்கு நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் 1 hour தான்டா, அதுக்கு மேலெலாம் இங்கே இருக்க முடியாது. அந்த 1 hour நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளோ நாள் நீ சொன்ன ஐ லவ் யூ ஃபுல்லாக உங்ககிட்ட நான் திரும்ப சொல்லணும். பவி பவி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஓகேவா? முடியாது, கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்கிறேன்ல, நீ கேளு. பவி ஐ லவ் யூ. பவிமா, சொல்றதை கேளுடி. ஐ லவ் யூ. பவி ஐ லவ் யூ. இந்தா பொக்கே எப்படி? சொல்ற எதையும் கேட்க மாட்டா போல இன்னைக்கு. ஐ லவ் யூ. கார்த்தி, நம்ம 2 பேருமே லவ் பண்ணுற இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, 1 hour தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம் லேட்டாக போனால் சித்தி 1000 கொஷின் கேட்பாங்க. அதனால இந்த 1 hour உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீ லவ் சொன்ன இந்த செகண்ட் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். என் பவி என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாளான்னு அவ்வளோ எங்கே இருக்கேன். ஆனால் உண்மையாக இருக்கியா, நானும் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நீ கேட்ட அந்த வார்த்தை என்னை கொல்லுது. நான் சொல்ல தான் வரேன், ஆனால் நீ கேட்குற முடிவில் இல்லை. ஓகே, இந்த மூமெண்ட்டை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. எப்படியும் நாளைக்கு உன்னை பார்க்க தானே போகிறேன், கண்டிப்பாக உன்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். இந்த நிமிஷம் கேட்டால் கூட திரும்ப கிடைக்காது. என்னடா? ஐ லவ் யூ பவி. ஐ லவ் யூ டியர் முட்டக்கண்ணி. ஐ லவ் யூ டியர் ராட்சசி. கார்த்தி, சொல்லடி. இப்போ இப்போ அது 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 வந்து ஹேய் முட்டக்கண்ணி. ஒன்று ஒன்று ஹேய் வேணாம் வேணும்.
வேணாண்டி முட்டைக்கண்ணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் பேசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தான் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் மட்டும்தான் பேசுவேன். அதே மாதிரி இப்போ நான் தான் கொடுக்க போகிறேன். வேணாம் பவி. சரியான பயந்தாங்கொழியடா நீ. அன்னைக்கு வந்து வீரமா ரிட்டர்ன் தரேன்லாம் தந்தேன். அன்னைக்கு தந்தேன், நீ ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்போ வேணாண்டி. அதான் ஏன்னு கேட்குறேன். அதான் சொன்னல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாருடான்னு சொன்னேன். இங்கே பாரு. இல்லை பவி வேணாம். பொறுக்கி எதுக்கிட்ட இப்போ சீன்றேன்? ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம்லடா, கிஸ் பண்ணணும்ல. அதெல்லாம் தேவையில்ல. நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல, நானும் பேசினதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணுவோம். இல்லை, எனக்கு இப்போ கொடுக்கணும். நான் தானே ப்ரப்போஸ் பண்ணேன், நான் கொடுக்குறேன். நீ அப்புறமா பேசிட்டு நீ கொடு. பவி, உண்மை மட்டும் தெரிஞ்சா என்ன சாமி ஆடுவேன்னு தெரியலடி. அதனால தான் இப்போ கிஸ் கொடுக்க கூட வரமாட்டுது. சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியாம இப்போ உள்ளுக்குள்ள படக்குன்னு ஹார்ட் பீட் அடிச்சுக்குது தெரியுமா? கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ராடு. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களில் மழை மழை